இது தீய சக்தி இல்ல, தீ சக்தி. என்ன சொல்ற? மறக்காம சேவ் பண்ணி வச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஹைப் பிளஸ் எதிர்ப்பு ரெண்டத்தையும் கலந்து நீ பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. 1959 இருந்து ஹிந்தி திணிப்பு நடந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தையே பண்ணிருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன், நான் பராசக்தி படத்துக்கு எதிரானவன் கிடையாது. அந்த படத்தை சுத்தி நடக்குதுல ஒரு அரசியல், அந்த அரசியலுக்கு தான் எதிரானவன். படமா பார்க்கும்போது டெக்னிக்கல் டீம் வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காங்க. நம்ம எஸ்கேக்கு இந்த ரோல் பக்காவா சூட் ஆயிருக்குது. நம்ம ரவி மோகனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தண்ணி கடை போட விட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் ஹெவியா கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதர்வாவோட சின்னதர ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மலையாள ஆக்டரோட ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. மொத்த படத்துக்கு சேர்த்து வச்ச மாதிரி அந்த ஒரு சீனு கத்துறாங்க பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன, இன்ட்ரோக்கு இடையில இருக்க அந்த கேப், அதுதான். அந்த கேப் ஃபுல்லாமே கதைக்குள்ள போக திருப்பி ரொமான்ஸ் வரும், கதைக்குள்ள போக திருப்பி ரொமான்ஸ் வரும், இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஓவராலா பராசக்தி பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரான ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காங்க. அப்படியே கமெண்ட் வந்துட்டு என்னன்னா நீ 200 ரூபாய் வாண்டியான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் என் ஃபாலோவர்ஸ் கவுண்ட பாத்துட்டு போங்க. நீங்க படத்தை பாத்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.